போன வாரம் ஊருக்கு போயிருந்தோமுங்க. இன்னும் வெயில் குறையில, ஒரே வெக்கையாக இருக்குதுன்னு பசங்க சொன்னாங்க. மனசு கொஞ்சம் சரியில்லை, அப்படியே எங்கேயா போய் ஃபால்ஸில் குளிப்போம்னாங்க. சரி எல்லாம் நம்ம குரூப்பெல்லாம் கூப்பிட்றான்னு அப்படி இப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நேராக மாங்குளத்தில் போய் ஒரு காட்டேஜை புக் பண்ணாங்க. எல்லாரும் அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஆரம்பித்தாங்க. நல்ல டிஃபனுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் குளிக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் சவாரி ஆரம்பித்தாங்க. நேராக அப்படியே போய் புலிக்கோயிலில் இறக்குனாங்க. புலிக்கோயிலில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் ஒரு சின்ன ஆறு மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு ரோப்பு பாலங்க, தொங்கு பாலம் மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம குட்டீஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி போனாங்கல்ல. அப்புறம் பின்னாடி பெரியவங்க இருந்தால் கோபால் ஃபேமிலி போகுதா, அடுத்தது டேவிட் ஃபேமிலி போகுதா, அடுத்தது நம்ம ஜாபர் ஃபேமிலி வருது. அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் வருங்க. இந்த நம்ம ஜிராஜி வர வந்துட்டாப்லையே. அப்படியே போயிட்டு அப்புறம் அந்த கரடு முரடான பாதையில் புலிகோவைக்கு உள்ளே போகலான்னு போனால் தர்மா தான் முன்னாடி போகிறாப்புல நம்ம டீராஜ். அப்படியே போடா தம்பி தைரியமான ஆள்றான்ட்டு உள்ளே அனுப்பிவிட்டு அப்படியே பின்னாடி எல்லாரையும் அனுப்புகிறாங்க ஒவ்வொருத்தராக. உள்ளே போனால் ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நமக்கு 2-3 தரம் போயிருந்தா கூட இந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கொஞ்சம் முதன்னு வருதுங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துச்சு. பயமாக இருக்குது, பூச்சி போட்டு இருக்குமோ, பாம்பு கும்பு இருக்குமோலாம் நினச்சிக்கிட்டு வந்தாங்க. அப்படியே எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. லைட்டாக அப்படியே தூறல் வேறு, அது இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ட்ரெக்கிங் போகும்போது வேர்க்கும்ல, இந்த சின்ன தூறல் விழுந்ததுனால அப்படியே வேர்க்கவே இல்லை, ரொம்ப இதமாக இருந்துச்சு. அப்படியே வழுக்காமல் கொஞ்சம் பார்த்து போகணும்னு அப்படியே எல்லாருக்கும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே போனேன். வலிக்கிறோம், பார்த்து போங்கன்னு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. புள்ள குட்டியோடு போகும்போது, நம்மளாக போகும்போது ஜாலியாக விளாண்டுக்கிட்டு தடுமாறி விழுந்தாலும் ஒன்றும் இல்லை. புள்ள குட்டியோட குடும்பத்தோடு போகிறப்போ கொஞ்சம் கவலையாக தானே இருக்குது. என்னமோ ஏதோன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டேன். குச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே பார்த்துட்டு போனாங்க. அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தான். திருப்பி ஜீப் சவாரி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஜிப்லைன் வந்துச்சு. சரி அப்படின்னு எல்லோரும் பிள்ளையெல்லாம் போகணுங்கவும் எல்லாத்தையும் ஏத்துறா அப்படின்னு 2 பேராக சேர்த்து விட்டாங்க. அவங்கவுங்க ஃப்ரெண்டோட போங்கன்னு அப்படியே எல்லாரையும் ஜிப்லைனில் அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியே முதன்னு போகும்போது ஒரு திருவிழா இருக்கும்ல, முடிச்சுட்டு அப்படியே திருப்பி ஜீப் ஏறி அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. ஃபால்ஸ் வந்துருச்சு. சரி வாடா எல்லோரும் இறங்கு, ஒரு குளியலை போடு அப்படின்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் திணற அப்படியே ஜாலியாக குளிச்சு பிள்ளை குட்டியோட எல்லாம் விளாண்டுட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பி ஜீப் ஏறி கிளம்புனாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூமுக்கு போயிட்டு ஃபயர் கேமும் டான்ஸுன்னு போட்டுட்டு இருந்தோம். திடீர்னு யானை பள்ளத்தில் யானை இறங்கிருச்சு. நாங்கள் எறா வண்டியன்னு தடாப்படான்னு நைட்டு போய் யானையை பார்த்தாங்க. செம்ம இறஞ்சிங்க அந்த ட்ரிப்பு.